திருப்புகழ் 575. 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 50 விதமான லிபிகளும் வெகு ரூப அண்டர் ஆதி சர அச்சரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்தி போல் உருவானும் நிலவோடு வெயில் காலும் சந்திர சூரியர் தாமும் அஜபையும் விந்து நாதமும் ஏக வடிவம் அதன் சொரூபமதாக உறைவது சிவயோகம். தங்கள் ஆணவ மாயை கர்ம மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமொடு ஏயு நெறியது பெறுவேனோ. வந்த தானவர் சேனை கெடிபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகெட மைடாரி வன் கண் வீரி பிடாரி ஹரஹர சங்கரா என மேரு கிரிதலை மண்டு தூளெழ வேலை உருவிய வயலூரா வெந்த நீரணி வேணி இருடிகள் பந்த பாச விகார பரவச வென்றியான சமாதி முருகு கல் முளை கூடும் விண்டு மேல் மயிலாட இனிய கல் உண்டு கார் அழி பாட இதழி பொன் விஞ்ச வீசு விராலி மலை உரை பெருமாளே. 5 பூதமும் 6 சமயமும் மந்திரவேத புராண கலைகளும் 51 விதமான லிபிகளும் வெகுரூப அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்தி போல் உருவானு நிலவோடு வெயில் காலும் சந்திர சூரியர் தாமும் அஜபையும் விந்து நாதமும் ஏக வடிவம் அதன் சொரூபமதாக உறைவது சிவயோகம். தங்களானவ மாயை கர்ம மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமொடு ஏயு நெறியது பெறுவேனோ. சமாதி நிலையை திண்மை வாய்ந்த மலைக்குகையில் கூடுகின்ற மூங்கிலின் மேல் நின்று மயில் ஆட இனிய கல்லை உண்டு கருமையான வண்டுகள் பாட கொன்றை மரமானது பொன்னை மிகவும் வீசும் விராலி மலையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. எதிர்த்து வந்த அசுரர் அச்சம் கொண்டு முடியவும் இந்திர உலகத்தில் தேவர் குடிபுகவும் நெருங்கி வந்த பூதங்களும் பிசாசுகளும் தத்தம் பசியாரவும் மைடாசுரனை பகைத்து ஒழித்த துர்க்கை வீரமுடைய காளி பிடாரி முதலான தேவதைகள் அரஹரா சங்கரா எனும் ஒலியை உண்டாக்க மேருமலையின் உச்சி வரை நெருங்கும் தூள் கிளம்ப வேலை எய்த வயலூரனே. தீயில் வெந்த திருநீற்றை அணிந்து ஜடையை உடைய முனிவர் பந்தபாசமாகின்ற விகாரங்களை அப்புறப்படுத்திய வசமழியச் செய்த வெற்றியான சமாதி நிலையை திண்மை வாய்ந்த மலைக்குகையில் கூடுகின்ற மூங்கிலின் மேல் நின்று மயிலாட கொன்றை மரமானது பொன்னை மிகவும் வீசும் விராலி மலையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. மண் முதலிய 5 பூதங்களும் சைவம் வைணவம் காணாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் என்னும் சமயங்கள் 6 மந்திரமும் வேதமும் புராணங்களும் கலைகளும் 51 விதமான எழுத்துக்களும் பல வடிவங்களை உடைய தேவர் முதலியவரும் இயங்குபவை இயங்காதவை அவைகளும் உயர் உடைய நான்முகனும் மேகம் போன்ற கரிய நிறமுடைய திருமாலும் மாலையின் செவ்வண்ணம் கொண்ட ருத்ரனும் நிலவு வெயில் என்பனவற்றை வீசும் சந்திரனும் கதிரவனும் அஜபை என்ற அம்ச மந்திரமும் விந்துவும் நாதமும் என்ற இவை யாவும் கலந்த ஒரே வடிவம் அந்த பரம்பொருள். அதே சிவயோகமாகும். பரம்பொருள் என கருதி இருப்பதே சிவயோகமாகும். இந்த நிலையை பெறுவதற்கு ஆணவ மாயை கண்மை என்ற 3 மலங்களும் நீங்க பெற்று பரம்பரையான குருமூர்த்தி வழியாய் உபதேசம் பெற்ற வழியில் அந்த உபதேசப்படி பொருந்தும் நெறியை பெறுவேனோ. அஜபை மந்திரம். அஜபை உதடு அசையாமல் மானசீகமாக செய்வது அம்ச மந்திரம் என்பர். அது அவன் நான் எனப்படுகின்ற சோ அகம் ச அகம். ச அகமாவது ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்று என பாவித்தல் ஐக்கியமாதல்.